சரி சரி இப்படிப்பட்ட சதி சேவைகள் தெரிந்திருந்தால் உன்னை திருமணம் செய்திருக்க மாட்டேன். எவ்வளவு நாள காத்துங்க என்னுடைய வாழ்க்கை கருத்து எவ்வளவு நாள காத்துங்க கேட்டியா திண்டு ஏய் நீ வரா ஏய் இங்க பாரு அங்க பாரு அம்மா ஏய் குள்ள அம்மா பாத்தியாடா ஏய் என்னது இது சட்டி ஏய் வாடு வாடு என்னது இது வாடு திருவோடு ஆமா இந்த திருவோடு எடுத்துட்டு இந்த கையில தெரு வீதி வீதியா திட்டு பிச்சர் ஏய் பிச்சர் அந்த பக்கம் வர ஏய் இங்க பாரு என்னுடைய கரத்தால் கொடுத்தா சொல்லு என்னுடைய கரத்தால் கொடுத்தா ஆமா இந்த கையில போட்டு பய பரவாயில்லை பரவாயில்லைவா யாராவது வருவது இந்த கேட்டு என் பொட்ட பையனுக்கு ஒரே ஒரு ₹1 போட்டீங்க கொஞ்சம் அமைதியா இருப்பா மேல ஐயோ உங்களாம் எந்த இடத்தை பெற்றுக்காங்க என்ன அடங்க மாட்டீங்களா அடங்க பிடாதீங்களா ஐயா உன்னை பெத்து போட்ட மாதிரி அவங்கள பெத்து போட்டுக்கிறாங்கன்னா இப்போ யாராவது வருவது
இவனுக்கு ஒரு ₹1 போட்டீங்களோ நான் எடுக்கிறதே வேற. ஏய் போ நாட்டு தாலியை வச்சுக்க தாலியை நடிக்க இந்த பாவி செய்த சூழ்ச்சியால் எனக்கு பெறுவ நிலைமை வந்துவிட்டது. அந்த வாதி வந்துவிட்டது. ஓர்ந்த கண்ணீரால் இறை பொறுத்து யார் மட்டும் தேர்வு செய்வதே முறை. பொன்னாடு மக்கள் இந்த பொது குவில் போல வாழவிடும் நினைத்தேனே. வாழ்க்கை பறிபோய்விட்டதம்மா, வாழ்க்கை பறிபோய்விட்டது. இல்லறம் ஏற்கும் எல்லரசு பெண்வர்க்கமே கண்பின் பூங்காவில் காவியம் பாடும் கண்ணின் தமிழ் பெண்களே மானத்தோடு வாழக்கூடியவர்கள். இந்த பாடு உலகில் பெண்ணாக பிறக்கக்கூடாது. அப்படி பெண்ணாக பிறந்தாலும் இந்த பாவி போல வாழவும் கூடாது. அப்படி இருந்தால் இவனுடைய வாழ்க்கை அழிந்து போல் எத்தனையோ வாழ்க்கைகள் அழிந்து விடுமே. ஆண்டவா ஆண்டவா அடி அம்மாடி வினை என்னை வந்து அடியம்மாடி
இந்த கேரட்டில போட்ட மாதிரி யாரும் ஒருமா போட முடியுமா? கேரட் என்னது எப்படியா வயல ஏன் போட போட்டிக்கு என் வாழ்க்கை அந்த போட்டா 20 வயசு பொண்ணு வாழ்க்கை கேட்டு அந்த போட்ட கைத இந்த கேட்டியா பொண்ணுங்க பாப்படி பார்த்து பணம் போட்டீங்களா பணம் அந்த போட்ட அடிக்கிற பத்தியா சொருவுரா என்ன சொருவுரா நீ கொண்டு யாரு அக்கா வந்திருக்கண்டா என்ன பசுமாடா அது கோமித்துக்கு போய் நின்னுங்கற உன்னுடைய மனைவி யாரு சுந்தரி அவர் உத்தமி அவர் எப்படி இருந்தா அப்புறம் உத்தமி இறந்து விட்டாலே எப்படி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என் மனைவி மனரோகமடைந்து விட்டார். உடல்நிலை சரியில்லாதனால உன் மனைவி வந்துட்டாரா? உண்மைதான். இல்லடா இல்ல அவ எப்படி இருந்தா இந்த அம்மா இந்த ஆரவல்லியா பால்ல விஷத்தை மனைவி தானாக இருக்கவில்லையா? ஆரவல்லியின் சூழ்ச்சி ஆரவல்லி செய்த சூழ்ச்சி என் மனைவி இறந்து விட்டாளா? செய்து விட்டா உன்னுடைய மகத்துக்காக அவ ஒரு பத்தினி அவங்க பத்தினடா இங்க பாரு உன்னுடைய மகனுக்கு இரு பாரு போகும் தெரியும் போறது எது என்ன காரணம் புரியவில்லையா? உன்னுடைய மகளை மலரோட அனுப்பிச்சு வச்சுட்டு அங்கதான் ஏதாவது வச்ச மலரோட செஞ்சு ஆடி பாடி வச்சு அங்க இருக்கும் தடாகத்துல தலைமுறை செஞ்சு அப்படி இரு பாரு போக வேண்டி இந்த ஆரவணி செய்த சூழ்ச்சி இந்த ஆரவணி செய்த சூழ்ச்சி பெறாமல் பெற்றிடத்தில் ஒரே ஒரு செல்வம் அதற்கு இரு பார்வைகள் வழங்கி விட்டது. காரணம் இந்த ஆரவணி சூழ்ச்சி. அது மட்டும் இல்ல உன்னுடைய மகனுக்கு ஆனந்தன் உன்னுடைய மகன் அவன் ஒரு உத்தவன் அவன் அந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் தெரியுமா? இந்த ஆரவணி செய்த சூழ்ச்சி அவன் எந்த தவறும் செய்யவில்லை. ஒரு தவறும் செய்யாத பிள்ளை அதுக்கு செய்த சூழ்ச்சி இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி முடி செய்த சூழ்ச்சியால் செல்வன் பேரை எப்படியெல்லாம் குடும்பத்தை எப்படியெல்லாம் தாண்டி கொண்டு வேட்டையாடி இந்த நாட்டை விட்டு
உன்னுடைய மகளை நாட்டு விட்டு நான் தான் உன் மனைவி அழைச்சது நான் தான் வளரும் கொடியை வேறுடன் அறுத்து விளையாடும் விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அழைத்து விளையாடும் நடந்து கொள்ளடா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா எந்த நேரம் எந்தை ஓயா திருட்டு உலகமடா தெரிஞ்சு நடந்து கொள்ளடா உலகம் திரும்ப மறந்து கொள்ளடா கொம்பு உடைந்து கொடியும் மருந்து குரங்கு விழுந்து சாகும் நடந்து கொள்ளடி குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குறுக்கு உலகமடி இது எந்த நேரையும் தந்தை ஓயாத திருட்டு உலகமடி நடந்து கொள்ளடி வெம்புவாள் விழுவாள் மேலே விழுந்து புரளுவாள் அப்படிப்பட்ட சட்டித்தை மீறிய பெண்ணை நம்பாதே நான் ஒருவன் சீறி வரும் பாம்பை நம்பலாம் சிரிக்கின்ற பெண்ணை நம்பாதே நான் ஒருவன் சேர கட்டிய மாதனை நம்பலாம் சேர கட்டிய மாதனை நம்பாதே நான் ஒருவன் ஆனால் இந்த பாவி உயிரை விட்டா இந்த நடந்த உண்மையை அத்தனை எடுத்து சொல்லுவேன் அதனால இப்ப நீ கூப்பிடாங்க